ஆரஞ்ச் எக்கானமின்றது வந்து நம்ம இந்தியாவில் இப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஓகே. என்னன்னா ஸ்கூல்ஸும், காலேஜஸ்லயும், யூனிவர்சிட்டீஸ்லயும் இப்போ இருக்கிற இந்த விஎஃப்எக்ஸ் ம். இது எல்லாமே அவங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இந்த இந்த என்டையர் மார்க்கெட் இந்தியாவில் வந்து $30 பில்லியன் இருக்கு. ம். அதுல $9 பில்லியன் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால இதை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக ஆரஞ்ச் எக்கானமி அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஊக்கத்தை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இது ஒரு புதுமையான யுக்தியாக அறிவிப்பு. நான் ஓகே. பார்க்கிறேன் நான். ம். அடுத்தது என்னன்னா பயோ ஃபார்மசூட்டிகல்ஸ். ம். இப்போ வந்து ஜென்ரல் ஃபார்மசூட்டிகல்ஸை விட பயோ ஃபார்மசூட்டிகல்ஸ் மிக அதிகமாக உற்பத்திக்காக இந்தியாவுக்கு ஊக்கம் கொடுக்க போகிறாங்க. ம். ஃபார்மசூட்டிகல்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மேலே டேரிஃப் போடலை ட்ரம்ப் ஐயா அவர்கள். ம். ஏன் அவர் போடலைன்னா அந்த ஜெனரிக் மெடிசன்ஸ் அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. ஓகே. அதனால அது மேலே டேரிஃப் போடலை. நம்ம இந்தியாவிலையும் மெடிசன்ஸ் ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கிறதுனால அது மேலே டேரிஃப் போட்டோம்னா அது மிக சிரமமாக இருந்திருக்கும் நம்ம ஆமா. நாட்டுக்கு.